80களில் ரஜினியும் கமலும் மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்து மாறி மாறி வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சாதாரண வில்லனா அறிமுகமாகி தன்னோட விடாமுயற்சியால நிறைய வெற்றி படங்களை கொடுத்து ரஜினி கமலுக்கு இணையா மிகப்பெரிய ஸ்டாரா உருவானவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். ஆனா அவரு சாதாரணமாலாம் இந்த இடத்துக்கு வரல, பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டு போற இடத்துல எல்லாம் நீ கருப்பா இருக்கிறன்னு சொல்லி அவமானப்படுத்தி அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற ராமானுஜபுரம் தான் இவரோட சொந்த ஊர். அங்க ஆண்டாள் அழகர் தம்பதிக்கு 1952 பிறந்தா இவரோட சொந்த பேர் வந்து விஜயராஜ். சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவரோட பேரை விஜயகாந்த் அப்படின்னு மாத்திருக்காங்க. இவருக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இவரோட ஃபேமிலி அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே சினிமா மேலையும் சினிமா நடிகர்கள் மேலையும் இருந்த அதிகமான ஆர்வத்தால படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறாரு. அதனால 10வதோடய படிப்பையும் நிறுத்திக்கிறாரு. வீட்டுல கொஞ்சம் வசதியான ஃபேமிலியா இருந்ததுனால எந்த கஷ்டமுமே இல்லாம ஜாலியா இருந்திருக்காரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தியேட்டருக்கு போய் ஜாலியா படம் பார்த்துட்டு வரதையே ஒரு வழக்கமான பொழுதுபோக்கா வச்சிருந்திருக்காரு. தீவிரமான எம்ஜிஆர் ஃபேனா இருந்திருக்காரு. அதனால எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்த்துட்டு வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட பேசி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படுக்கையில படுத்துட்டு தன்னையும் ஒரு நடிகனா கற்பனை பண்ணி பார்த்திருக்காரு. இது இல்லாம ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளா போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்த்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஊர் பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரதால அவரோட அப்பாவும் இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால அவங்களுக்கு ஒரு ரைஸ் மில் இருந்திருக்கு, அதை விஜயகாந்தாவே பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவரோட அப்பா சொன்ன மாதிரியே விஜயகாந்தும் அந்த ரைஸ் மில்ல பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ரைஸ் மில்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விஜயகாந்துக்கு வந்து தான் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கறத ஆசையா இருந்திருக்கு. ஆனா இவர் கருப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்கி இருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல தமிழ் சினிமால ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா நிச்சயமா சிகப்பா இருக்கிறவங்க தான் ஹீரோவா நடிக்க முடியும். இது வந்து ஒரு எழுதப்படாத விதியாவே இருந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஹீரோக்களா இருந்த எல்லாருமே சிகப்பா தான் இருந்தாங்க. முதன்முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அந்த சிகப்பா இருக்கணும் அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சிட்டு அவர் ஹீரோவா நடிக்கிறாரு. அவர் நடிச்ச படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் கருப்பா இருக்கிறவங்களும் ஹீரோவா நடிச்சா மக்கள் அதை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு வருது. அதனால விஜயகாந்துக்கும் நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அந்த டைம்ல மதுரையில மிகப்பெரிய விநியோகஸ்தரா இருந்த சேனாஸ் பிலிம்ஸோட முகமது மசூர் வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்றாரு, நீங்களும் வந்து சினிமாவில் நடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு வாங்கி தந்திருக்காரு. அந்த படம் தான் ரஜினி நடிச்ச என் கேள்விக்கு என்ன பதில். எல்லாருமே விஜயகாந்த் நடிச்ச முதல் படம் இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்துக்கு முன்னாடியே என் கேள்விக்கு என்ன பதில் படத்துல தான் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரஜினிக்கு தம்பியா நடிக்கிறதுக்காக அட்வான்ஸா 101 ரூபாய் பணமும் வாங்கியிருக்காரு. அந்த படத்துல ஒரு 3 நாள் தான் நடிச்சிருக்காரு. அப்பவே யாரா இந்த ஆளு நல்லா நடிக்கிறானே அப்படின்னு ஷூட்டிங் செட்ல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயகாந்த் அந்த படத்துல இருந்து நீக்கிட்டு அந்த கேரக்டர்ல வேற ஒருத்தரை நடிக்க வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான விஜயகாந்த் நேரா அந்த தயாரிப்பு நிறுவனத்துல போய் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்காரு. என்னை ஏன் படத்துல இருந்து நீக்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு தமிழ் சரியா பேச வரல, நீ வந்து கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி இருக்காங்க. அதனால விஜயகாந்த் நான் உங்க முன்னாடியே பெரிய நடிகனாய் காட்டுறேன் அப்படின்னு அங்க சவால் விட்டுட்டு வந்துடுறாரு. எப்படியாவது சினிமாவில் பெரிய நடிகனாகி நாம சாதிச்சு காட்டணும்னு அப்பதான் முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு. கருப்பா இருந்துட்டு நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் போற இடத்துல எல்லாம் நீ கருப்பா இருக்கிறன்னு சொல்லி பயங்கரமா அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. கருப்பா இருந்தா நீ என்ன பெரிய ரஜினியா, உன்னையெல்லாம் யார் உள்ள விட்டதுன்னு ஒரு டைரக்டர் வந்து அவரை விரட்டி அடிச்சிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் என்னடானா விஜயகாந்த் வசதியா இருக்கிறத பார்த்துட்டு நீ காசு கொடுத்தீங்கன்னா உன்னை என் படத்துல ஹீரோவா நடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி காசு கேட்டிருக்காரு. இப்படி போற இடத்துல எல்லாம் கேலி கிண்டல்கள் அவமானங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. சென்னையில இருக்கிற டி நகர்ல தான் இவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அங்கிருந்து தான் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் வாய்ப்பு தேடி போயிருக்காரு. வாய்ப்பு கேட்க போறப்போ மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறக்காக பவுடர் அடிச்சுட்டு பஸ்ல போயிருக்காரு. வாய்ப்பு கேட்டு திரும்பி ரூமுக்கு வர்றப்ப நடந்தே வந்திருக்காரு. சோ இப்படி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காம இருந்த சூழ்நிலையில தான் மறுபடியும் சேனாஸ் பிலிம்ஸோட முகமது மசூர் வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு வாங்கி தர்றாரு. அப்ப எம்ஏ காஜா அப்படிங்கிற டைரக்டர் வந்து இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த படத்துல விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப மதுரை ஏரியாவோட விநியோகஸ்தர் உரிமையை நானே வாங்கிறேன்னு சொல்லி வாய்ப்பு வாங்கி தர்றாரு. அந்த படத்துல வில்லன் ரோல் தான் கிடைக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விஜயகாந்த் நடிக்கிறாரு. இவரோட நடிப்பு டைரக்டருக்கு பிடிச்சிருந்தாலும் இவரோட பேர் வந்து அவ்வளவா அட்ராக்டிவா இல்ல, அதை மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ரஜினி புதுசா ஹீரோவா நடிச்சு கலக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால ரஜினிகாந்த்ல இருக்கிற காந்த் அப்படிங்கறத எடுத்து விஜயகாந்துக்கு அப்ப விஜயராஜ் அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கு. அந்த ராஜ் எடுத்துட்டு காந்த வச்சு விஜயகாந்தா மாத்துறாரு. விஜயகாந்த் அறிமுகம் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட படம் ரிலீஸ் ஆகுது. படம் பெருசா வெற்றி அடையல அப்படின்னாலும் விஜயகாந்தோட நடிப்பு நல்லா இருந்ததால மறுபடியும் விஜயகாந்துக்கு அடுத்ததா பட வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் அகல் விளக்கு. முதல் படத்துல வில்லனா நடிச்ச விஜயகாந்த் இந்த 2வது படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அப்ப முன்னணி நடிகையா இருந்த சோபா தான் அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்காக விஜயகாந்த அதிகாலையிலேயே ஷூட்டிங் செட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் மேக்கப் போட்டு ரெடியா உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட ஹீரோயின் 2 மணி நேரம் தான் அன்னைக்கு அந்த படத்துல நடிப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஷூட்டிங் போக வேண்டியதா இருந்திருக்கு. அதனால அந்த ஹீரோயின் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே 2 மணி நேரம் ஷூட்டிங் எடுத்துடணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு காலையிலேயே மேக்கப் போட்டு ரெடியா உட்கார வச்சிருக்காங்க. அவங்க காலையிலேயே வரதா சொல்லிட்டு மதியம் ஆகியும் வராமையே இருந்திருக்காங்க. விஜயகாந்த் பயங்கர பசியில இருந்திருக்காரு. அதனால விஜயகாந்த் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பசி தாங்க முடியாம சாப்பிடலான்னு போய் உட்காந்து தட்டுல கை வச்சிருக்காரு. உடனே ஹீரோயின் வந்துட்டாங்க, நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி விஜயகாந்தை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பசியோடய போய் அதை மறைச்சிட்டு அந்த சீன்ல நடிச்சிருக்காரு. அப்பதான் விஜயகாந்த் முடிவு பண்றாரு, நான் பெரிய நடிகனானதுக்கு அப்புறம் யாரையுமே இந்த மாதிரி பசியோடு இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய நடிகனானதுக்கு அப்புறமா அவர் என்ன சாப்பிடுறாரோ அதையே தான் அந்த படத்தில் நடிக்கிற வில்லன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எல்லாருக்குமே சமமா சாப்பாடு போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டல சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முதன் முறையா விஜயகாந்த் தான் எல்லாரையும் சமமா உட்கார வச்சு இலையில சாப்பாடு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேயும் அதே மாதிரி அங்க வர்ற எல்லாருக்குமே 3 வேளையும் சாப்பாடு போட்டு பல பேரோட பசியை ஆத்திருக்காரு. ஒரு வழியா அகல்களுக்கு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த முதல் படமே தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் நீரோட்டம், சாமந்திப்பு அப்படின்னு விஜயகாந்த் அடுத்தடுத்து நடிச்ச எல்லா படங்களுமே தோல்வி அடையுது. சோ அதனால விஜயகாந்த் ஒரு ராசி இல்லாத நடிகன், விஜயகாந்த் நடிச்ச எந்த படமுமே சரியா ஓடாது அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காம விஜயகாந்தும் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் ரஜினி முரட்டுக்காலை படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிக்கிறதுக்காக விஜயகாந்துக்கு அழைப்பு வந்திருக்கு. ஆனா விஜயகாந்த் கூட இருந்து அவரோட நண்பர் இப்ராஹிம் வந்து, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வில்லனா மட்டும் நீ நடிக்காத, நமக்கு ஒரு காலம் வரும், அப்ப நாம பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால விஜயகாந்தும் அந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிடுறாரு. அப்பதான் 1980 கே விஜயன் டைரக்ஷன்ல விஜயகாந்துக்கு தூரத்து இடி முழக்கம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. மீனவ கிராமத்தில் நடக்கிற ஒரு காதல் கதையில விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே விஜயகாந்தோட நடிப்பை பாராட்டினாங்க. இதன் மூலமா விஜயகாந்துக்கு முதன் முறையா ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இந்த படம் பெருசா வெற்றி அடையல அப்படின்னாலும் தொடர் தோல்வியில் இருந்த விஜயகாந்துக்கு இந்த படத்தின் மூலமா தான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்தோட வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுது. விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல 1981 காதலர் தினத்தன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி பட்டி தொட்டி எல்லாம் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆனதால உடனே இந்த படத்தை ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்றாங்க. தெலுங்கு ரீமேக்ல சிரஞ்சீவி ஹீரோவாகவும், ஹிந்தி ரீமேக்ல ரஜினி ஹீரோவாகவும், மலையாளம் ரீமேக்ல கமல் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லயும் நடிச்சாங்க. இந்த படம் விஜயகாந்த ஒரு முன்னணி ஹீரோவாவே மாத்திருச்சு. யாரெல்லாம் விஜயகாந்த வேண்டான்னு ஆரம்பத்துல ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாருமே தேடி வந்து விஜயகாந்த் கூட படம் பண்ணாங்க. ஓவர் நைட்ல விஜயகாந்த் 10 படங்கள்ல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. இவர் கருப்பா இருக்கிறதுனால இவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பத்துல மறுத்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட தேடி வந்து வாய்ப்பு கேட்டு இவரோட படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. நீ என்ன பெரிய ரஜினியான்னு சொல்லி ஒரு டைரக்டர் இவரோட மூஞ்சிலேயே இவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசியிருக்காரு. அவரும் விஜயகாந்த் தேடி வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு சினிமாவில் தொடர்ந்து ஏறுமுகமாவே இருந்தது. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல ஒரு 15 படங்கள்ல விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. சட்டம் ஒரு இருட்டரை படத்துல சட்டத்தை ஏமாத்தி தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்குற மாதிரி நடிச்சிருந்த விஜயகாந்த் வந்து அடுத்ததா ரிலீஸ் ஆன சிவப்புமல்லி படத்துல ஏழை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடுற ஒரு இளைஞனா நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படி உழைக்கும் மக்களுக்காக போராடினதால இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதே மாதிரியே அடுத்ததா ரிலீஸ் ஆன ஜாதிக்கு ஒரு நீதி, நீதி பிழைத்தது, அலையோசை, நீதியின் மறுபக்கம் அப்படின்னு இவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே ஏழை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, சமூக பிரச்சனைகளுக்காக போராடுறது, தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கறது அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே நடிச்சாரோ அதே மாதிரி அவரோட ஸ்டைலையே இவரு தொடர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி படங்களையே நடிச்சு மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிச்சாரு. 81 அப்புறமா விஜயகாந்த் நடிச்ச பட்டணத்து ராஜாக்கள், ஆட்டோ ராஜா, ஓம் சக்தி, சிவந்த கண்கள் அப்படின்னு அடுத்தடுத்து இவர் நடிச்ச எல்லா படங்களுமே தோல்வி அடைஞ்சது. அதனால விஜயகாந்தோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு இனி பட வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. விஜயகாந்த் எப்படி சரிவை சந்திச்சாரோ அதே மாதிரி டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரும் சட்டம் ஒரு இருட்டரை படத்துக்கு அப்புறமா அவர் எடுத்த எந்த படமுமே சரியா ஓடாம அவரும் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சாரு. அப்பதான் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து சாட்சின்னு ஒரு படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்றாரு. அதுல யார ஹீரோவா வச்சு எடுக்கலான்னு யோசிக்கிறப்போ அந்த டைம்ல நடிகர் பிரபு நடிச்ச கோழி கூவுது அப்படிங்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்துச்சு. அதனால நடிகர் பிரபுவை வச்சு சாட்சி படத்தை எடுக்கலான்னு போய் கேட்கிறாரு. ஆனா எஸ்ஏசி தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருந்ததால பிரபு அவரோட படத்துல நடிக்க மறுத்துறாரு. அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக் கிட்ட போய் கேட்கிறாரு, அவரும் நடிக்க மறுத்துறாரு. அதனால மறுபடியும் விஜயகாந்தை வச்சு அந்த படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்றாரு. பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருந்த விஜயகாந்தும் அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிறாரு. சாட்சி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல 100 நாட்கள் ஓடி பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே போட்டி போட்டு விஜயகாந்தை அவங்களோட படங்கள்ல நடிக்க ஒப்பந்தம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த பெரிய நடிகருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை விஜயகாந்த் பண்ணாரு. அதாவது 1984 வருஷத்துல மட்டும் அந்த ஒரே வருஷத்துல 18 படங்களை ரிலீஸ் பண்ணி தமிழ் சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சாரு. காலையில தஞ்சாவூர்ல ஷூட்டிங், மத்தியானம் சேலத்துல ஷூட்டிங் அப்படின்னு மாறி மாறி கால் ஷீட் கொடுத்து 3 ஷிப்ட்ல
மியூசிக்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. டெக்னாலஜி அதிகமா டெவலப் ஆகிருக்கிற இந்த காலத்திலேயே அந்த மாதிரி யாருமே நடிக்க முடியாத சூழ்நிலையில, ஆனா இந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயே 18 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அந்த சாதனையை யாராலையுமே முறியடிக்க முடியல. ஒரு மாசத்துக்கு ஒரு படம் நடிச்சா கூட வருஷத்துக்கு 12 படம் தான் நடிக்க முடியும். ஆனா விஜயகாந்த் 18 படங்கள்ல நடிச்சிருக்காரு. வெற்றி, 100வது நாள், வைதேகி காத்திருந்தால், குடும்பம் அப்படின்னு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன இந்த படங்கள்ல வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல 1984 வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் படமும் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் இந்த படம் 200 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அது வரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல விஜயகாந்த் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. தாடி வச்சுட்டு தன்னோட காதலியை நினைச்சு சோக பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவரோட இந்த நடிப்பு அந்த டைம்ல படம் பார்த்த எல்லாரையுமே கண்கலங்க வச்சுது. இந்த படத்துக்கு இளையராஜாவோட இசையும் மிகப்பெரிய பக்கபலமா அமைஞ்சது. இந்த படத்துல வர ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு இந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் காதலர்கள் விரும்பி கேட்கிற பாடல்களா இருக்கு. இந்த படத்தோட வெற்றி விஜயகாந்த் ரஜினி கமலுக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோவா மாத்திருச்சு. இதுக்கப்புறம் விஜயகாந்த் தொடர்ந்து இதே மாதிரியான கிராமத்து கதைகளை அதிகமா தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. மறுபடியும் அடுத்த வருஷமும் விஜயகாந்துக்கு 15 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகுது. அதுல ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற படத்துல விஜயகாந்த் முதன்முறையா இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு. அப்புறம் விஜயகாந்த் நடிச்ச அன்னை பூமி அப்படிங்கிற படம் தான் தமிழ் சினிமாவிலேயே முதன்முறையா 3Dல ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் காமெடி காட்சிகளையே நடிக்காம சண்டை காட்சிகளையே நடிச்சிட்டு இருந்த விஜயகாந்த் வந்து முதன்முறையா நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்துல செந்தில் கூட சேர்ந்து காமெடியும் பண்ணி அசத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கரிமேடு கருவாயன், அம்மன் கோவில் கிழக்காலே, ஊமை வெளிகள் அப்படின்னு 86வது வருஷத்துலயும் 10 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே விஜயகாந்த் வச்சு வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வந்து மறுபடியும் விஜயகாந்த் வச்சு அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு. இந்த படமும் பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக விஜயகாந்த் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதே வருஷத்துல ஊமை வெளிகள் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆகுது. விஜயகாந்தோட கரியர்ல இன்னொரு திருப்பு முனையா இந்த படம் அமையுது. இந்த படத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும். அதை கண்டுபிடிக்கிற போலீஸ் ஆபீசரா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல தமிழ் சினிமாவில் இது ஒரு வித்தியாசமான புது கதையா இருந்தது. அதனால படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அடுத்து இதே ஜானர்ல படங்கள் வர்றதுக்கு இது ஒரு ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்சது. இத்தனைக்கும் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது, கதை எழுதுனது, கேமராமேன் அப்படின்னு இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே புதுசா இருந்திருக்காங்க. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதுமுகங்களுக்கும் விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அந்த டைம்ல யாருமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வந்த ஒரு டைரக்டர் வந்து ருத்ரையா அப்படிங்கிறவர் வந்து அவளை பிடித்தான் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் கமர்ஷியலா வெற்றி அடையாம ஒரு ஆர்ட் படம் மாதிரி இருந்திருக்கு. அதனால திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வர யாருக்குமே வேல்யூ இல்லாம போயிருச்சு. இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வரவங்கனாலயும் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு வர ஆரம்பிச்சது. இவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வந்த நிறைய பேருக்கு வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிகமா புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அடுத்ததா 87 வருஷமும் 11 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல விஜயகாந்த் நடிச்ச சொல்வதெல்லாம் உண்மை, பூமலை பொழியுது, வீரபாண்டியன் அப்படின்னு அடுத்தடுத்து விஜயகாந்த் நடிச்ச நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா சரியா ஓடாம ஃபிளாப் ஆகுது. அதனால விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவரோட உயிர் நண்பனா இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு விஜயகாந்தோட படங்களை தயாரிக்கிறாரு. அவர் முதல்ல விஜயகாந்த் வச்சு உழவன் மகன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், பரதன், தர்மா அப்படின்னு விஜயகாந்த் நடிச்ச நிறைய படங்களை தயாரிச்சிருந்தாரு. 1987 வருஷம் தீபாவளிக்கு ரஜினியோட மனிதன் படமும் கமலோட நாயகன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அதே நாள்ல விஜயகாந்துக்கு உழவன் மகன், சட்டமொரு விளையாட்டு அப்படின்னு 2 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2மே ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல இருந்த ஹீரோக்கள் சின்ன சின்ன சண்டை காட்சிகளுக்கு கூட டூப் போட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப கஷ்டமான சண்டை காட்சிகளுக்கு கூட டூப் போடாம அவரே கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில மக்களுக்காக போராடுற மாதிரி புரட்சிகரமான படங்கள்ல நடிச்சதால கேப்டன் விஜயகாந்துக்கு முதன்முறையா கூலிக்காரன் படத்துல புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. அந்த படத்தை தயாரிச்சிருந்த கலைப்புலி எஸ் தானு தான் அந்த பட்டத்தை விஜயகாந்துக்கு கொடுத்தாரு. 1988 வருஷம் விஜயகாந்துக்கு 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுல பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. இதுல பூந்தோட்ட காவல்காரன் திரையரங்குல 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆச்சு. செந்தூர பூவே அதை விட மிகப்பெரிய ஹிட் ஆகி விஜயகாந்தோட கரியர்ல இன்னொரு மைல்கல்லா அமைஞ்சது. ஏற்கனவே ஊமை வெளிகள் படத்துக்கு கதை எழுதின அதே ஆபாவானந்த் தான் இந்த படத்துக்கும் கதை எழுதி இருந்தாரு. விஜயகாந்த் அது வரைக்கும் நடிக்காத வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருந்த இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுலயும் அந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சிருந்த அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்து
பார்த்த எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த படத்துல தான் முதன்முறையா விஜயகாந்துக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. 80களில் வருஷத்துக்கு 10-15 படங்கள்ல நடிச்சிருந்த விஜயகாந்த் வந்து 90களில் வருஷத்துக்கு 4-5 படங்கள்ல மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்த் வந்து மறுபடியும் புலன் விசாரணை படத்துல RK செல்வமணி அப்படிங்கிற திரைக்கல்லூரி மாணவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. விஜயகாந்த் இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு ஸ்டைலிஷான லுக்ல இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. படத்துல வில்லனா சரத்குமார், ராதாரவி, ஆனந்தராஜ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான காம்போவா படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட பணக்காரன் படம் ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இதே மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல விஜயகாந்த் போலீஸ் ஆபீசரா நடிச்சு தன்னோட அதிரடி காட்சிகள் மூலமா மக்களை கவர்ந்தாரு. அதே வருஷமே விஜயகாந்த் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருந்த சத்ரியன் அப்படிங்கிற இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகி அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் விஜயகாந்தோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆச்சு. பொதுவா தமிழ் சினிமாவில் இருந்த எம்ஜிஆர், சிவாஜியிலிருந்து ரஜினி, கமல் வரைக்கும் எல்லா டாப் ஹீரோக்களுக்குமே அவங்களோட 100வது படம் பெருசா வெற்றி அடைஞ்சது இல்ல. ஆனா கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் அவரோட 100வது படம் அவரோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஏற்கனவே புலன் விசாரணை படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்த அதே RK செல்வமணி தான் கேப்டன் பிரபாகரன் படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. படம் 200 நாட்களுக்கு மேல திரையரங்குகள்ல ஓடி பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. விஜயகாந்த் வந்து ஈழத் தமிழர்கள் மேலையும் அவங்களுக்காக போராடின தலைவன் பிரபாகரன் மேலையும் வச்சிருந்த பாசத்தாலையும் பற்றாலையும் தான் இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மூத்த பையனுக்கும் விஜய பிரபாகரன் அப்படின்னே பேர் வச்சாரு. 80களின் முடிவுல திரைத்துறையில் இருந்த எல்லாரையுமே ஒன்றிணைச்சு ஈழத் தமிழர்களுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை விஜயகாந்த் நடத்தினாரு. அதுக்கு முன்னாடி திரைத்துறையில் இருந்த யாருமே அதை பண்ணதில்ல. கேப்டன் விஜயகாந்த் தான் முதன்முறையா அதை பண்ணாரு. இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சதால பல சிக்கல்களை அந்த படம் சந்திச்சுது. இருந்தாலும் விஜயகாந்த் அந்த பேரை மாத்தாமையா இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் படத்தோட பேருக்கும் பல சிக்கல்கள் வந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல 200 நாட்களுக்கு மேல ஓடி பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோவா சண்டை காட்சிகள்ல கலக்கிட்டு இருந்த விஜயகாந்த் வந்து ஒரு வித்தியாசமான கிராமத்து கதைக்களம் கொண்ட படத்துல நடிச்சிருந்தாரு. ரஜினியோட மன்னன் படமும் அதே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் சின்ன கவுண்டர் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல தான் தளபதி விஜய் வந்து நாளை தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலமா சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானாரு. ஆனா அவர் நடிச்ச முதல் படமே மிகப்பெரிய ஃபிளாப் ஆகுது. அதனால அவரோட அப்பா SAC வந்து விஜயகாந்த் கூட சேர்ந்து விஜய் நடிச்சா விஜயோட படமும் ஓடு அப்படிங்கிற நம்பிக்கையில விஜயகாந்த் கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து விஜயோட படத்துல நடிக்கணும் அப்படின்னு. விஜயகாந்தும் உடனே அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வச்சு சுமார் 15 படங்களுக்கு மேல SAC வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சோ அந்த நன்றி கடனுக்காக அவர் கேட்டதுமே விஜயகாந்த் ஒத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே S.A. சந்திரசேகர் விஜயகாந்த் வச்சு டைரக்ஷன் பண்ண ஒரு சில படங்கள்ல விஜய் வந்து சின்ன பையனா நடிச்சிருப்பாரு. சோ விஜயன், விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச செந்தூர பாண்டி படம் 1993ல ரிலீஸ் ஆகுது. இதுல விஜய்க்கு அண்ணனா கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு படமும் வெற்றி அடையுது. இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிற தளபதி விஜய் வந்து கேப்டன் விஜயகாந்த் தனக்கு பண்ண உதவியை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மட்டும் இல்லாம நடிகர் சூர்யாவுக்கும் விஜயகாந்த் தான் ஹெல்ப் பண்ணாரு. நடிகர் சூர்யா ஆரம்பத்தில் நடிச்ச படங்கள் வந்து சரியா போகாம ஃபிளாப் ஆயிருச்சு. அப்போ சூர்யாவோட அப்பா சிவகுமார் மேல இருந்த மரியாதைக்காக சூர்யா கூட சேர்ந்து பெரியண்ணா படத்துல விஜயகாந்த் நடிச்சாரு. அதனால சூர்யாவையும் ஒரு ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி சூர்யாவுக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம வாய்ப்பு தேடி வர்ற உதவி இயக்குநர்களுக்கும் புதுசா வர்ற நடிகர்களுக்கும் 3 வேளையும் இலவசமா சாப்பாடும் கொடுத்து உதவி இயக்குநர்கள் தங்கறதுக்காக தன்னோட உயிர் நண்பரா இருந்த இப்ராஹிம் ராவுத்தரோட ராவுத்தர் பிலிம்ஸ் அலுவலகத்துல இலவசமா தங்க இடமும் கொடுத்திருந்தாரு. சில நேரங்கள்ல நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சுன்னா விஜயகாந்தும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தங்கி இருந்த அதே ரூம்லயே வந்து படுத்து தூங்கிடுவாரு. தான் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னும் தயாரிப்பு நிறுவனத்தோட ஓனர் அப்படின்னும் எந்த பாரபட்சமும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்த அதே ரூம்லயே விஜயகாந்தும் படுத்து தூங்கியிருக்காரு. 2000ல இருந்து 2006 வரைக்கும் நடிகர் சங்கத்தோட தலைவரா விஜயகாந்த் இருந்திருக்காரு. அப்ப பல லட்சம் ரூபாய் கடன்ல நடிகர் சங்கம் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே விஜயகாந்த் தான் அடைச்சிருக்காரு. 90களோட இறுதியில விஜயகாந்த் நடிச்ச சில படங்கள் சரியா போகாம பிளாப் ஆகி விஜயகாந்தோட மார்க்கெட்டும் கொஞ்சம் சரியா ஆரம்பிக்குது. அப்பதான் 2000ஓட ஆரம்பத்திலேயே வானத்தை போல அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஃபேமிலி சென்டிமெண்ட் மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வில்லேஜ் சிட்டிஸ் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே 100 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. விஜயகாந்த் தன்னோட அற்புதமான நடிப்பால எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸையுமே கவர்ந்திருப்பாரு. இதே மாதிரி தவசி படமும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி வந்து அதுவும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா போன்ற படங்கள்ல விஜயகாந்த் ஒரு அதிரடியான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அதுலயும் முக்கியமா தனியாள நின்று தீவிரவாதிகளோட சண்டை போட்டு போராடுவாரு. இதன் மூலமா பல இளைஞர்களோட மனசுல விஜயகாந்த் இடம் பிடிச்சாரு. அவங்களுக்காகவே எல்லா படங்கள்லயுமே தொடர்ந்து அதிரடியான சண்டை காட்சிகள்ல நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம எல்லா படங்கள்லயும் சமூக பிரச்சனைகளுக்காக தவறான பஞ்ச் டைலாக்ஸையும் பேசிட்டு இருந்தாரு. 2000க்கு அப்புறம் வானத்தை போல, வல்லரசு போன்ற படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன பல படங்கள் சரியா ஓடாம தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த டைம்ல தான் ஒரே ஒரு வெற்றி படத்தை மட்டும் கொடுத்திருந்த புது இயக்குனரான AR முருகதாஸுக்கு விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. விஜயகாந்தோட பழைய ஃபார்முலாவான மக்களுக்கு நல்லது பண்றது, சமூக பிரச்சனைகளுக்காக போராடுறது, தப்பு
தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கறது, பஞ்ச் டைலாக் பேசுறது, அப்புறம் அதிரடியான சண்டை காட்சிகள்ல நடிக்கிறது அப்படின்னு அவரோட இந்த பழைய ஃபார்முலாவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புதுசா மாத்தி ரமணா படத்தை எடுத்திருந்தாரு. ரமணா படம் பட்டி தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்சது. ஆனா அந்த படத்தோட கதை இன்னொருத்தரோடதுன்னும் அந்த கதையை ஏஆர் முருகதாஸ் திருடி படம் எடுத்துட்டதாகவும் சொன்னாங்க. அப்போ அந்த டைரக்டரும் வந்து அந்த கதை என்னோடதுன்னு விஜயகாந்த் சார் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தன்னோட அடுத்த படத்தை அவரையே டைரக்ஷன் பண்ண சொல்றாரு. அந்த படம் தான் தென்னவன். சோ இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்த யாரையுமே திருப்பி அனுப்பாம எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து நிறைய புது டைரக்டர்ஸை விஜயகாந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சொக்கத்தங்கம் படத்துக்கு அப்புறமா விஜயகாந்துக்கு பெருசா எந்த படமுமே வெற்றி அடையல. அவரோட மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜயகாந்தும் அரசியல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. படங்கள்ல நடிக்கிறத குறைச்சிட்டாரு. இருந்தாலும் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடைசியா அவரோட இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்ச சகாப்தம் அப்படிங்கிற படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருந்தாரு. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அங்கேயும் போய் ஒரு கலக்கினாரு. தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. கடைசியா 2023 டிசம்பர்ல உடல்நல குறைவால விஜயகாந்த் இறந்துட்டாரு. அதுக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.